என்னன்னா, அதாவது பாம்புன்னா என்ன செய்வோம்? பாம்புன்னா பார்த்து ஊரே நடுங்கும். பாம்பு ஒன்று பூந்துட்டா போதும், அலறி அடிச்சுட்டு எல்லோரும் பறந்து அடித்து ஓடிடுவோம். ஆனால் ஒரு கிராமத்தில் பாம்போடையே சாப்பிட்டு பாம்போடையே தூங்குறாங்க அப்படின்னு அதிசயம் தானே? என்னடா இது அதிசயமாக இருக்குது, அப்படி எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானே? அந்த ஊர் தாங்க மகாராஷ்டிரத்தில் செட்பால் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இது நடக்குது. இங்கே போனீங்கன்னா, இந்த ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிடுவீங்க. அப்படி ஒரு அதிசயமாக கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பு, கட்டுவிரியான் பாம்பு, இந்த மாதிரி பாம்பெல்லாம் அவங்க கூடயே தூங்குதுங்க. அவங்க கூடயே அவங்க குழந்தைங்களோட விளையாடுதுன்னா ஒரு அதிசயமாக தானே இருக்குது. ஏன் இப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு பாம்பை வந்துட்டு அவங்க ஒரு சாமியாகவும் சிவபெருமானாகவும் நினச்சி வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லை, நாகதசமி அப்படின்ட்டு வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. இது நாகதசமியோட ஒரு தேவதையாகவும் நினச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நினச்சி தான் அங்கே வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருவிழா நல்லா சூப்பராக திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பால் குடிக்கிறது, அவங்க கூடயே தூங்குறது, அவங்க குழந்தைங்களோட விளையாடுறதெல்லாம் நீங்கள் நேராக லைவில் பார்க்கலாம். வாய் மேலே கை வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு அந்த கிராமத்தில் இன்னமும் இருக்குது. சரிங்களா? அந்த கிராமத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் விமானம் மூலயமா தான் போய் பார்க்கணும். விமானம் மூலயமா போகணும் அப்படின்ற ஊரில் அங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் கார் வாடகை எடுத்து போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். அதோட டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, என்னடா இது இவ்வளோ கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் வந்துட்டு அவங்க கூடயே இருக்குது, ஒருத்தரை கூட கடிக்கவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நினைக்கிறீங்க. ஆமாங்க, இதுதான் இருக்கிறதுலே மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒருத்தரை கூட அந்த பாம்பு கடித்ததே இல்லையாம்மா. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு அதிசயம். அந்த பாம்பு இது வரைக்கும் யாரும் கடித்ததே இல்லையாம்மா. பாம்பு கடித்து இறந்ததாகவும் அங்கே சரித்திரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது நம்பவே முடியல. ஆனால் இது உண்மையாக தான் இருக்குது. போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா?